எனக்கு அன்பான பிள்ளைகளே, கொஞ்சம் இதை கேளுங்க. உங்களுடைய வாழ்க்கையில் ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். ஆகவே பொறுமையாக கேளுங்க. நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் யோசிச்சிருக்கலாம் இப்படி, நான் எதுவுமே பண்ணலை, நான் கரெக்டாக எல்லாம் பண்ணுறேன், நல்லா ஜெபிக்கிறேன், நான் கர்த்தருடைய பிள்ளை, ஆனால் ஏன் எனக்கு தடை வருது, ஆனால் எனக்கு ஏன் வாழ்க்கையில் தேவையில்லாத பிரச்சனை வருது. தடையும் பிரச்சனையும், ஆசீர்வாத தடையும் தேவையில்லாத பிரச்சனை ஏன் வருதுன்னு நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் பலர் யோசிச்சிருக்கலாம். ஏன்னா நானும் வாழ்க்கையில் அனுபவிச்சிருக்கேன். அதுதான் உங்களிடத்தில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. யார் கூட நீங்கள் எந்த காரியத்தை செய்கிறீங்க? கர்த்தரை அறியாதவர்களோடு கூட, குறிப்பாக சபையில் இருக்கிற விசுவாசின்னு சொல்லப்பட்ட ஒருத்தர் அக்கிரம செய்கைக்காரர்களாவோ, அவங்களால ஒரு விபசாரம் செய்கிறலாவோ, அவங்க அப்படிப்பட்டவங்களா இருக்கிறாங்கன்னு சொன்னால் நீங்கள் அவங்கள விட்டு விலகி தான் இருக்கணும் கட்டாயம். ஏன்னா ஆண்டவர் சொல்கிறது என்னென்னா, அவிசுவாசிகளோடு விசுவாசிகளுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு தான் ஆண்டவர் சொல்கிறாரு. அவிசுவாசி யாருன்னு நம்ம நினச்சிக்கிறோன்னா, நம்ம வீட்டுக்கு சுற்றி இருக்கிற கடவுளை தெரியாத அறியாதவங்களை பற்றி அவிசுவாசின்னு நம்ம நினச்சிக்கிறோம். அதுதான் தப்பு. அவங்க அவிசுவாசி கிடையாது, அவங்க கடவுளை அறியாதவங்க. அவிசுவாசி எங்கே இருக்காங்க தெரியுமா? திருச்சபைக்குள்ளே தான் இருக்காங்க. இந்த தப்பை செய்யக்கூடாதுன்னு தெரியும். திருடக்கூடாது, திருடனோட இணங்கி போகக்கூடாது, விபச்சாரக்காரராக இருக்கக்கூடாது, விபச்சாரி கூட சேர்ந்து நடக்கக்கூடாது, இப்படி சங்கீதம் 50 சொல்லப்பட்டிருக்கு. எல்லா காரியம் அவங்களுக்கு தெரியும். ஆனாலும் அவங்க என்ன செய்வாங்க, இதெல்லாம் உலகத்தில் செய்யாமல் எப்படி வாழ முடியும் அப்படின்னு அவங்களே காம்ப்ரமைஸ் பண்ணிப்பாங்க. அதனால் அவங்க என்ன செய்வாங்க, அதை அவங்க தொடர்ந்து அவங்களோடலாம் ஐக்கியம் வச்சுக்கிட்டு அந்த தவறுகளில் அவங்க மாட்டிக்கிட்டு இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்கன்னு தெரிஞ்சுதா அவங்களோடு கூட சாப்பிடக்கூட கூடாது. ஆண்டவர் சொல்கிறாரு, அவங்களோட ஐக்கியமாக இருக்கக்கூடாது, அவங்கள விட்டு பிரியணும். அவிசுவாசியோடு விசுவாசிக்கு சம்பந்தம் இல்லை. அந்த சம்பந்தம் கூட கலக்கக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்கிறார். அதனால் பிரியமானவர்களே, இப்படி விசுவாசி என்னப்பட்ட ஒருத்தர் தவறானவங்கன்னு தெரிஞ்சுதுன்னா அவங்களோட நீங்கள் ஐக்கியம் வச்சிக்க கூடாது. விட்டு விலகிருங்க. அவங்கள தாக்குற, அவங்கள ஃபாலோ பண்ணி வர்ற அந்த இருளான காரியங்கள், தடைகள், போராட்டங்கள் தேவையில்லாமல் நமக்கு வரும். அதனால் அவங்கள விட்டு விலகுங்க. கர்த்தர் உங்களை கட்டாயம் ஆசீர்வதிப்பார். அப்புறம் பாருங்கள், உங்களுக்கு தடைகள் நீங்கும். இரண்டாவது, தேவையில்லாத பிரச்சனைகள் வரும், வீட்டுக்குள்ளே போராட்டங்கள் வருது அப்படின்னா இன்னொன்று தெரிஞ்சுக்கோங்க. உங்கள் வீட்டுக்குள்ளே உங்களிடத்தில் மற்றவங்களுக்கு உரியது ஏதாகிலும் இருக்குது அப்படின்னா, பொருளோ இல்லை ஏதோ ஒரு விலை மதிப்பு இல்லாததோ விலை மதிப்புள்ளதோ எதுவானாலும் தயவுசெய்து உரிய ஒரு இடத்துல அதை கொடுத்துடுங்க. நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறவங்களா இருந்தால், ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக என்னென்ன காரியங்கள்லாம் வச்சுருந்தீங்க, விக்கிரக ஆராதனை பொருள்கள் ஏதாகிலும் இருந்தால் தயவுசெய்து அதை வெளியேற்றி விடுங்கள். ஆகவே உங்களை சுத்திகரிக்கிறது மட்டும் இல்லை, உங்கள் வீட்டையும் நீங்கள் சுத்திகரிக்கணும். யோசித்து பாருங்கள், மற்றவங்களுக்கு உரியது ஏதாவது நம்மகிட்ட இருக்கா? வேண்டாம்ப்பா, கொடுத்துடலாம். மற்றவங்களுக்கு யாராவது உங்கள்கிட்ட கடன் கேட்டு நீங்கள் அந்த கடனை கொடுத்துருப்பீங்க. அது ஒரு வேளை அவங்க கொடுக்காம கூட இருக்கலாம். ஆனால் அவங்கள நீங்கள் சபிக்கக்கூடாது, சரியா? அவங்க கர்த்தருடைய பிள்ளையோ யாரோ தெரியாது, ஆனால் சபிக்காதீங்க. கடனை வாங்கினவங்க கட்டாயம் கடனை திரும்ப கொடுக்கணும். ரெண்டாவது, நாம் கடன் வாங்கியிருந்தோம்னா கட்டாயம் திரும்பி கொடுக்கணும். நான் கொடுத்துருவேன் அப்படின்னு நீங்கள் சொல்லணும். கொடுக்க முடியாத சூழ்நிலையில் இருந்தால் கூட நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். கொடுக்கணும்னு வாஞ்சையோடு ஜெபம் பண்ணி பாருங்கள். கொடுக்கறதுக்கான கிருபையை, வழியை கர்த்தர் கட்டாயம் தருவார். அதனால் வாங்கின கடனை கட்டாயம் திரும்பி கொடுக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாவது கொடுக்குறேன்னா அது நீங்கள் சொல்லணும். அது நீங்கள் படுற கஷ்டத்தை பார்த்து அவங்களே சரி வேண்டாங்க அப்படின்னு சொன்னால் இட்ஸ் ஓகே. ஆனால் அவங்க மனம் நொந்தாங்கன்னா அது நமக்கு சாபமாயிரும். தயவுசெய்து இந்த காரியத்தில் நீங்கள் ஒரு விழிப்புணர்வோடு செயல்படுங்க. அடுத்தது, நீங்கள் என்ன செய்யுங்கன்னா, மற்றவர்களோட கடவுளை அறியாதவர்களோடு சேர்ந்து அவங்க அறியாமல் செய்கிற அந்த காரியங்களில் நீங்கள் ஈடுபடக்கூடாது. அதனால் அது ரொம்ப கவனம் செலுத்துங்க. உங்கள் வீட்டில் மற்றவர்களோட பொருள் இருந்தால் அதை திரும்ப கொடுத்துருங்க. நீங்கள் கடன் வாங்கியிருந்தால் அந்த கடனுக்குரிய காரணத்தை நீங்கள் சொல்லுங்கள். அவங்கள சபிக்கக்கூடாது. அவங்க கேட்குறாங்கங்கிறதுக்காக திட்டக்கூடாது, சபிக்கக்கூடாது. அதை நீங்கள் சொல்லிடுங்க. தயவுசெய்து பணத்தை வட்டிக்கு கொடுக்கவே கூடாது. வேதம் கட்டாயமாக சொல்லப்பட்டிருக்கு, வட்டிக்கு கொடுக்கவே கூடாது. நம்ம பிள்ளைகளை அது பாதிக்கும்.
நம்மையும் பாதிக்கும், நம்முடைய ஆசீர்வாதத்தை அது தடுக்கும். அடுத்தது என்ன சொல்லியிருக்குன்னா, அவிசுவாசிகளோட பிணைக்கப்படாமல் இருங்க. அவிசுவாசின்னு உடனே சுற்றி இருக்கிறவங்கள யோசிக்கக்கூடாது. அவிசுவாசிங்கிறவங்க துணிகரமான பாவம் செய்கிறவங்க சபைக்குள்ளே தான் இருக்காங்க. அது யாராக இருந்தாலும் சரி. இந்த காரியங்களெல்லாம் நீங்கள் விழிப்புணர்வோடு இருந்தீங்கன்னா, கவனமாக நடந்தீங்கன்னா, உங்களை சுற்றி ஒரு வேலி போட்டுக்கணும். நீங்கள் எந்த ஒரு அசுத்தமும் உள்ளே வரக்கூடாது. அது மாதிரி உங்களை ஆவிக்குரிய வேலி போட்டுக்கணும். ஆகவே பிரியமானவர்களே, கவனம். பேச்சாக இருக்கட்டும், வேலை செய்கிற இடத்துல பேச்சு பேசுகிறவங்க அவங்க சினிமா கதை, மற்ற கதை, இந்த கதை, ஊர் கதை, எல்லா கதையும் பேசுவாங்க. மற்றவங்கள சபிப்பாங்க. அந்த கூட்டத்தில் நீங்கள் சேர்ந்து ஆமான்னு சொல்லவே கூடாது. அல்லது கூட்டத்தில் கூட இருக்கக்கூடாது. நமக்கு அவங்களோட பங்கு வேண்டாம். அதனால் நமக்கு நல்ல பங்கு தான் வேண்டும். ஆகவே நாம் பரிசுத்தர். அந்த இருளான காரியத்துக்கு நம்ம செவி சாய்க்கவே கூடாது. இதெல்லாம் நீங்கள் யோசித்து பாருங்கள். கர்த்தர் உங்களுக்கு நிச்சயமாக ஆசீர்வாதத்தை கொண்டு வருவார்.